கொடுக்கப்படுகின்ற உணவுகள் வாங்கி போடப்பட்டு பின்பு அந்த ஷாப்பிங் பேக் தனியாக தரம் பிரிக்கப்படுகிறது. தரம் பிரித்து வேறு பகுதிக்கு போடப்படுகிறது. உணவு கழிவுகள் வழங்கப்பட்ட ஷாப்பிங் பை இப்பொழுது தரம் பிரிக்கப்படுகிறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள். பணியாளர்களால் ஷாப்பிங் பேக் தனியாக தரம் பிரிக்கப்படுவதை அவதானிக்க முடிகிறது. ஷாப்பிங் பையோடு கொடுக்கப்படுகின்ற உணவுகள் வாங்கி போடப்பட்டு பின்பு அந்த ஷாப்பிங் பேக் தனியாக தரம் பிரிக்கப்படுகிறது. தரம் பிரித்து வேறு பகுதிக்கு போடப்படுகிறது. உணவு கழிவுகள் வழங்கப்பட்ட ஷாப்பிங் பை இப்பொழுது தரம் பிரிக்கப்படுகிறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள். பணியாளர்களால் ஷாப்பிங் பேக் தனியாக தரம் பிரிக்கப்படுவதை அவதானிக்க முடிகிறது. சவக்காலை சந்தி. இப்பொழுது வாகனம் ரெக்ளமேஷன் வீதிக்குள்ளே செல்கிறது. நேரடியாக இது குருநகர தண்ணீர் தாங்கியை சென்றடைகிறது. உங்கள் அன்றாட சமையலறை கழிவுகளான கடலுணவு கழிவுகள், மரக்கறி கழிவுகள், விழிந்த தேங்காய்ப்பு மற்றும் மீதமான அல்லது அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பொருத்திய கழிவுகளையோ ஏனைய வீட்டுக் கழிவுகளையோ இதனுடன் சேர்த்து கொடுக்காமல் உணவு கழிவுகளை மட்டும் வழங்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அழகான சூழல், அழகிய பெயர்வாழ் குருநகர் மக்களின் நிதி அனுசரணையில் குருநகர் சுகாதார மேம்பாட்டு அமையத்தினரின் உணவு கழிவகற்றல் மேலாண்மை திட்டமாகும். சவக்காலை சந்தி. நமது சுகாதாரமே நம் வாழ்க்கையின் ஆதாரம். இப்பொழுது வாகனம் ரெக்ளமேஷன் வீதிக்குள்ளே செல்கிறது. உணவு கழிவகற்றல் மேலாண்மை நேரடியாக இது குருநகர தண்ணீர் தாங்கியை சென்றடைகிறது. ஒத்துழைப்பை அன்புடன் எதிர்பார்க்கின்றோம். உங்கள் அன்றாட சமையலறை கழிவுகளான கடலுணவு கழிவுகள், மரக்கறி கழிவுகள், விழிந்த தேங்காய்ப்பு மற்றும் மீதமான அல்லது அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பொருத்திய கழிவுகளையோ ஏனைய வீட்டுக் கழிவுகளையோ இதனுடன் சேர்த்து கொடுக்காமல் உணவு கழிவுகளை மட்டும் வழங்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அழகான சூழல், அழகிய பெயர்வாழ் குருநகர் மக்கள்
அனுசரணையில் புறநகர் சுகாதார மேம்பாட்டு அமையத்தினரின் உணவு கழிவகற்றல் மேலாண்மை திட்டமாகும். ரெக்ளமேஷன் குறுக்கு வீதிகளுக்குள்ளே தற்போது செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்தந்த குறுக்கு சந்திகளிலே சற்று நேரம் காத்திருந்து மக்களுக்கான உணவு கழிவுகள் அகற்றப்படுகின்றன. மக்கள் உள் வீதிகளில் இருந்து வருகை தந்து இந்த சந்திகளிலே காவல் நின்று உணவு கழிவுகளை அகற்றுவதை இப்போது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மேலாண்மை திட்டமாகும்.